ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. நான் எல்லா கொஷின்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு அது கன்வீன்ஸாக இல்லை. அப்படிங்கிறனால ஒரு முக்கியமான ஒரு 6 கொஷின்ஸை மட்டும் நான் பிக் பண்ணி அதுக்கு உண்டான ஆன்சரை இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்ட கொஷின் முதல்லே வரலாம். பட் முதல்லே வந்தாலும் மீதி இருக்கிற அந்த 5 கொஷினோட ஆன்சரையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கிட்ட வந்து ரிப்பீட்டடாக அதே கொஷினை கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு அந்த 6 கொஷின் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 6 கொஷின்ஸ் தான். ஹவு டு செட் அப் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்ட் விச் ஸ்ட்ராட்டஜி இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸுக்கு எது பெஸ்ட், ஈக்விட்டியா, ஃபியூச்சர்ஸா, ஆப்ஷன்ஸா? அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பண்ணலாமா, ஸ்விங் ட்ரேடிங்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஃபியூச்சர்ஸ்க்கும் கேஷ் மார்க்கெட்டுக்கும் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதில் வந்து எப்படி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹவு டு செட் அப் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இன்னைக்கு என்னோட டெலகிராம் சேனலில் வந்து ஒரு ஸ்டாக் போட்டிருந்தேன். அந்த ஸ்டாக் நேம் வந்து டெல்டா கார்ப். ஸோ இது போட்டிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 10% மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் என்னோட டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 10% மூவ் ஆயிருக்கு. நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம். ஓகே, நான் இன்னைக்கு வந்து டெல்டா கார்ப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதைத்தான் நம்ம வந்து டெலகிராம் சேனல்லையும் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து லாங் பொசிஷன் எடுக்க போகிறேன், அதாவது பை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லாங் பொசிஷன் அப்படிங்கிற டூலை செலக்ட் பண்ணிக்கணும். இதுவே நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட் பொசிஷனுங்கிற டூல் எடுத்துக்கணும். இந்த லாங் பொசிஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எங்கே என்ட்ரு ஆகிறோமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டேன். என்னோட ஸ்டாப்லஸ் வந்து நான் இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? இப்போது என்னோட ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஷேடட் கலரில், இந்த கலர் தான் வந்து உங்களுடைய ரிஸ்க். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவார்டு. இப்போ இந்த ரிஸ்க்கை விட 3 மடங்கு உங்களுக்கு லாபம் வேணும்னு நீங்கள் நினச்சி ஒரு செட்டப் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை ட்ராக் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 3% எக்ஸாக்டாக சொல்ல போனால் 3% இங்கே வருது. நம்ம எடுக்கிற ரிஸ்க்கை விட 3 மடங்கு வந்து எனக்கு ப்ராஃபிட். இது வந்து பர்சன்டேஜில் பார்க்கக்கூடாது, இதை வந்து ரேஷியோ, அதனுடைய விகிதத்தில் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ 1 மடங்குக்கு 3 மடங்கு எனக்கு லாபம் வேணும். அதை தான் இங்கே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ நான் ரிஸ்க் வச்சது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 5 பாயிண்ட் வச்சுருக்கேன். அதாவது 296, இங்கே பார்த்தீங்கன்னா 291 ப்ரைஸு. ஸோ 5 பாயிண்ட் வச்சுருக்கேன். ரிவார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஓகே, அதுதான் 3 மடங்கு. 5 பாயிண்ட்லேருந்து 3 மடங்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 பாயிண்ட் கரெக்டாக. ஸோ இப்படி தான் நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் வைக்கணும். இதுவே ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஷார்ட் பொசிஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டேன். இந்த இடத்துல நான் என்ட்ரு ஆகிட்டேன். என்னுடைய ஸ்டாப்லஸ் வந்து இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து 3 மடங்கு வைக்க போகிறேன். அப்போ 3 மடங்குனா எனக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இவ்வளோ தூரம் வருது. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஷார்ட் பொசிஷனுக்கு ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் வைக்கணும். ஓகே, இது கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபரோட முதல் கொஸ்டின், ஹவு டு செட்டப் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஸ்ட்ராட்டஜி இஸ் பெஸ்ட், ஃபிபனாக்கியா இல்லை சார்ட் பேட்டர்ன்ஸா இல்லை கேண்டில்ஸ்டிக்ஸா ஆர் இண்டிகேட்டர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல 4 விஷயங்களை இதில் நமக்கு சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி, சார்ட் பேட்டர்ன், கேண்டில்ஸ்டிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே மார்க்கெட்டில் கண்டினியூஸாக வின் பண்ணாது. இது வந்து கேண்டில்ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை சார்ட் பேட்டர்னாக இருக்கட்டும், ஃபிபனாக்கி, எந்த ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து 100% அக்யூரசி கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷேர் மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பின்னாடி போகாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நம்ம வந்து, அதாவது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து கற்றுக்க ட்ரை பண்ணணும். அப்போனா தான் வந்து நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, அந்த இடத்துக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் ஏன் இன்னைக்கு அதாவது இந்த டெல்டா கார்ப் அப்படிங்கிற ஒரு சார்ட்டை போட்டேன் அப்படின்னு சொன்னனாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், எப்படி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா
candlesticks அண்ட் சார்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் நான் மேஜராக நம்பியிருக்கேன். நான் இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, நான் வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து சும்மா வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. ஓகே, அண்ட் இதுதான் மேட்ரு. நான் வந்து இன்னைக்கு ஏன் இந்த நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இன்னைக்கு நான் அந்த சார்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் சார்ட் பேட்டர்ன் பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதில் தான் நான் ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் என்னோட ஓவரால் கேபிட்டலில். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% மூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபிபனாக்கி வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பீப்புள் பார்த்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அந்த ஃபிபனாக்கியை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு வந்து இந்த ஃபிபனாக்கி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபிபனாக்கியை போயிட்டு தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அது பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மற்றதுக்கு விஷயத்துக்கு போகணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ல இருந்து இன்னைக்கு இந்த லெவல் வரைக்குமே ஸ்டாக் நல்லா மூவ் ஆயிருக்கு. இங்கிருந்து நமக்கு மறுபடியும் மூவ் ஆகுன்னு ஒரு கணிப்புக்காக தான் வந்து இந்த ஃபிபனாக்கியை நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல நம்ம வைக்கிறது கரெக்டானு கேட்டால் தப்பு. நம்ம எப்பவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வச்சுக்கிறது ஆல்வேஸ் குட். அப்போ இந்த 0.618 அப்படிங்கிறது தான் ஃபிபனாக்கியோட ரூல். இந்த 0.618 வரைக்கும் வந்து ரீட்ரேஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபிபனாக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபிபனாக்கி மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ் ப்ளஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ், நீங்கள் இல்லை ரொம்ப இண்டிகேட்டர் நான் போட்டே ஆகணும்னு அடம் பிடிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர், நான் எந்த இண்டிகேட்டர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த இண்டிகேட்டரும் வந்து வேலை செய்யாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் அது இல்லாமல் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அது தேவைப்படலை. ஸோ இதை தான் என்னுடைய ஆன்சர் உங்களோட கொஷினுக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸுக்கு விச் இஸ் பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ், ஈக்விட்டி, ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ்? ஓகே, இது ரொம்பவே ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின்னே சொல்லுவேன். ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ சில பேர் வந்து பிகினர்ஸுங்கிறத நான் யாரை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் வரைக்குமே அவங்க வந்து பிகினர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட். ஓகே, ஸோ பிகினர் ட்ரேடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன கேட்டால் 0 to 1 இயர் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து ஈக்விட்டி ட்ரேட் பண்ணலாமா, ஃபியூச்சர்ஸ் இல்லை ஆப்ஷன்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, மூணுமே பண்ணலாம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈக்விட்டி ட்ரேடிங்கை மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ ரிஸ்க். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத இப்போ தான் நீங்கள் பார்க்கவே போகிறீங்க மார்க்கெட்டில். கேண்டில்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் மார்க்கெட்லேயே பார்க்க போகிறீங்கும் போது நீங்கள் எப்படி போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் கான்ஃபிடண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும்? ஓகே, உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பேராசை, க்ரீடி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஈக்விட்டி எல்லாம் பண்ணி எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, எனக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் எனக்கு தெரியுது, கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் என்னால் அனாலிசிஸ் பண்ண முடியுது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து என்னால் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்கு தாராளமாக மூவ் ஆகலாம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, ஆனால் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேபிட்டல் ஜாஸ்தி வேணும். ஆப்ஷன்ஸில் பண்ணுறதுனால மினிமம் கொஞ்சம் கேபிட்டல் தேவைப்படும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு 20,000 50,000 இருந்தால் போதும் அப்படின்ட்டு. எஸ், ஆமாம், 20,000 50,000 இருந்தால் போதும். பட் உங்களால் அந்த இடத்துல பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு கொஷினாக இருக்குது. நம்ம மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சூப்பர் புல்லிஸாக இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் ஆப்ஷன் பையராக இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, அதாவது ஆப்ஷன் பையர் வந்து ஆப்ஷன் செல்லரை விட பணம் கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க. சொல்லப்போனால் பணம் நிறையா லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆப்ஷன்ஸ்லையும் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுங்க, ஆனால் கொஞ்சம் கேபிட்டல் இருந்தால் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, அதுவும் பிகினருக்கு நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஈக்விட்டி தான். டெஸ்ட் பண்ணுங்க, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஈக்விட்டியில் போட்டு டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகுங்க. 4th கொஸ்டின், நம்ம வந்து பிகினர் ஆனால் நான் இன்ட்ராடே பண்ணுறதா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா? நீங்கள் பிகினர் அப்படின்னாவே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 0 to 1 இயர் அப்படிங்கும்போது நீங்கள் பிகினர் கேட்டகரியில் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன அட்வைஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டூ ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.
ஓகே. ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே சார்ட்டுக்கு போவோம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் வாங்கிட்டேன். ஓகே. ஸோ வாங்கிட்டு என்னோட ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் வந்து மினிமம் நான் 1:3 வச்சுட்டேன். நான் சும்மா வைக்கிறேன். ஓகே. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் வந்து ஒரு 1 to 5 அப்படின்னு வச்சுட்டுன்னு வைங்களேன். ஸோ இது வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுன்னு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ண கற்றுக்கணும். ஓகே. இது வந்து ஈக்விட்டி ட்ரேடில் பண்ணும்போது, இதுவே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் அதனுடைய நிலைப்பாடே வேறு. ஸோ நீங்கள் வந்து ஈக்விட்டியில் பண்ணும்போது இந்த ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே. இல்லை இடையில என்னால் பார்த்தீங்கன்னா இப்போ 4 கேண்டில் இங்கே ரெட் கேண்டில் வந்ததுன்னா என்னால் பயம் இருக்குது, என்னுடைய வந்த கொஞ்ச லாபம் போயிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி வெளியே வந்துடக்கூடாது. இது ஒரு சின்ன ஸ்விங்கு. இந்த ஸ்விங்கை கம்ப்ளீட் ஆகுதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போர்ட்டில் பை பண்ணலாம். இப்போ சப்போர்ட்டில் இந்த இடத்துல பை பண்ணிட்டு இந்த ஸ்விங்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோட ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்விங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. இதே மாதிரி எல்லா ஸ்டாக்கும் மூவ் ஆகுன்னு கேட்டால் தெரியாது. அதுதான் உண்மை. ஓகே. அப்போ நம்ம இதில் இந்த ஸ்டாக் மறுபடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ மூவ் ஆகிட்டு எகெயின் சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் மூவ் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி மூவ் ஆகலாம். ஓகே. அப்போ நம்ம இந்த பீரியட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு உண்டான ஒரு பொருத்தம்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் பண்ண முடியும்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் இறங்கணும். ஏன்னா இதில் வந்து ஒரு லோ ரிஸ்க் இருக்குது. இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் சிமிலர் மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். ஓகே. நான் சப்போர்ட்டில் வாங்கிட்டு ரெசிஸ்டன்ஸில் விற்றுருவேன். இல்லைன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஒரு 2-3 மந்த்ஸ் நல்ல ஒரு இப்போ ஒரு வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்லி கேண்டில் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் விழுந்துருச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அப்போ செல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் நான் பண்ணலான்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வந்து வெரி லோ. ஸோ அதனால் நான் என்ன அட்வைஸ் பண்ணுன்னா, டூ ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில். ஓகே. அண்ட் இன்ட்ராடே பண்ணலாம். நான் சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோவோட வருவேன். ஆனால் ஹியூஜ் கேபிட்டல் தேவைப்படும் அதுக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ராடேல நம்ம வந்து டெய்லி வந்து சிஸ்டம் முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ உட்காந்து பண்ணும்போது நமக்கு ஒரு சில 500 1000 2000 அது மேட்டர் இல்லை. ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? பட் அதை வந்து மேக் ஷூர் நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்டால் நான் அதை பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஒன் டே ஐ வில் கம் ஆஃப் தட் வீடியோ. ஓகே. அப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போதைக்கு பிகினர்ஸ்க்கு ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது அண்ட் டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது யாருக்கும். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டும் பண்ணாதீங்க, சொல்ல வேண்டிய கடமை அதனால சொல்கிறேன். ஓகே. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஏன் கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர்ஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 3 நிமிஷம் இருக்கு, இன்னும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே. இப்போ வந்து இந்தியா ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு வந்து நான் வந்து இப்போ பை பண்ணுறேன்னு வைங்களேன், அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே. சார்ட் போயிடுவோம். ஜெரோதாலே நீங்கள் சார்ட் பார்க்கலாம். சார்ட் பார்த்தீங்கன்னா 205 ரூபாய் 95 காசு. இதுவே நான் இந்தியா ஹோட்டல் கேஷ் மார்க்கெட் அதாவது என்எஸ்சியில் போய் பார்த்தேன்னா, ஓகே, இந்தியா ஹோட்டல் சார்ட். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 205 ரூபாய் 6 ரூபாய் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. கண்டிப்பாக வரும். நீங்கள் எப்போவுமே இந்த ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்ட் மந்த்தில் ட்ரேட் பண்ணுறீங்களா, மார்ச்சில், இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறீங்களா, இல்லை நெக்ஸ்ட் மந்த்தில் பண்ணுறீங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்ச்ங்கிறது இப்போ கரண்ட் மந்த்து, ஏப்ரல் நெக்ஸ்ட் மந்த்து, ஃபார் மந்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்தியா ஹோட்டலே நான் அடுத்த மாதத்துக்கு போகிறேன், ஏப்ரலில் போகிறேன்னு வைங்களேன். இதோ இருக்கு பாருங்கள், ஏப்ரல். ஓகே. நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதனுடைய சார்ட்டை பார்ப்போமே. இதில் பார்த்தீங்கன்னா 208 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக 206 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 205 9 8 ஸோ கேஷ் மார்க்கெட் அண்ட் கரண்ட் மந்த் எக்ஸ்பைரி அண்ட் ஃபியூச்சர் மந்த் எக்ஸ்பைரி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா 2 ரூபா டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக வரும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மார்க்கெட். ஓகே. ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும். பட் கேஷ் மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கிற மார்க்கெட். நீங்கள் பை பண்ணணும்னா கம்ப்ளீட் மணியும் கொடுத்தா தான் நீங்கள் வந்து பை பண்ண முடியும். செல் பண்ணாலும் அப்படி தான். ஓகே.
ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸுங்கிறது அப்படியே ஆப்போசிட், ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறனால அந்த பர்டிகுலர் மந்த் கான்ட்ராக்டில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே, இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியா ஹோட்டல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து இந்த ப்ரைஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லிமிட் அப்படிங்கிறத போட்டு உங்களுக்கு என்ன ப்ரைஸில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் ஆகணும்னு நினச்சிங்களோ அந்த ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 205 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா 205ன்னு கொடுத்துட்டு பை கொடுத்தீங்கன்னா எப்போ அந்த 205 ரூபாய் வந்து தொடுதோ அந்த ப்ரைஸ் வந்து அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ட்ரிகர் ஆகிடும். இது ஒரு மெத்தட். ஓகே, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறனா பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ஹவு டு ட்ரேட் இன் ஃபியூச்சர்ஸ் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் மார்க்கெட் இண்டைசஸ். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஹை வால்யூம் இருக்கிறது, அதே மாதிரி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூம் இண்டைசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர்ஸில் அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னாவே அது மந்த்லி கான்ட்ராக்ட் தான், உங்களுக்கு வீக்லி கான்ட்ராக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே வராது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி இருக்குது. ஓகே, நிஃப்டி மார்ச் நான் இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கிறேன், அதே மாதிரி ஏப்ரலையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போது நிஃப்டியில் வந்து நான் ஒன்று வாங்கணும் அப்படின்னா 17,167 அப்படிங்கிறதுல இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா லிமிட் ப்ரைஸ் அதுதானா நம்ம பை கொடுத்தா பை ஆகிடும். இங்கே வந்து குவான்டிட்டி நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய கேபிட்டலை பொறுத்து. ஓகே, பட் இங்கே மார்ஜினை செக் பண்ணிக்கங்க, 1,08,000 அப்படின்னு இருக்குது. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா மினிமம் ஒரு 1,25 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டுமே ஒரு லாட் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன்னா மார்ஜின் வந்து ஏறும் திடீர்னு இறங்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த அமௌண்ட் 1,25 லட்ச ரூபா கிட்ட ஒரு லாட்டுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இதில் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். ஓகே, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி போகிறேன், மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் போகிறேன், பேங்க் நிஃப்டியில் போயிட்டு நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகிறேன். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வாட்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே மந்த்லி வரைக்கும் நான் ஒரு மந்த் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஒன் டே கேண்டில் தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒரு மந்த் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும் ஃபியூச்சர்ஸில் எடுத்துகிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அது ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு தான் சொல்லுவேன். மன்னிச்சிரு நண்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸுக்கு அப்படி போகிறதும் என்ன கேட்டால் தவறு தான். பட் ஒரு மந்த் ஃபுல்லாக என்னன்னா சரி நான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக முட்டாள்தனமான முடிவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஓகே ஒரு ஹேமர் பேட்டர்னு இது வரைக்கும் போட்டிருக்கு. பட் இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகலை. இன்னமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ட்ரேடிங் இருக்குது. ஸோ அந்த 2 வாரத்தில் நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. இன்கேஸ் உங்கள் டைரெக்ஷனில் இப்போவே 15 டேஸில் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இதுக்கு மேலே மார்க்கெட் போகும் இறங்கும்னு சொல்லி எதுக்குமே வெயிட் பண்ணக்கூடாது. பட் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் போகிறது தான் பெட்டர். ஏன்னா ஆப்ஷன்ஸில் தான் உங்களுக்கு வந்து மார்ஜின் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸில் என்ன இருக்குது, இல்லைன்னா ஒரு லிமிட் ப்ரைஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து இதில் ஆப்ஷன்ஸில் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே அப்ளை பண்ணி ஏர்ன் பண்ண முடியாது. அதனால தான் நான் நிஃப்டியில் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு தவறான விஷயம்னு நான் கருதுகிறேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஹவு டு ட்ரேடுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டேரெக்டாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியில் போயிட்டு பை கொடுத்தீங்கன்னா பை கொடுத்துரும். இதில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், நியூஸை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸில் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாதீங்க. தட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்கள் இஷ்டம் நண்பா. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த 6 கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எந்த கொஷினுக்கு நான் கிளியராக ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய கமெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக அது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கமெண்ட்ஸ். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு லைக் அண்ட் லவ் சிம்பிளாவது கொடுப்பேன், என்ன போட்டிருந்தாலும் சரி. கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ அதை போடுங்க ரிகார்டிங் டு திஸ் வீடியோ ஆர் எனி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் கொஷின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.